என்னோட சண்டே ரொட்டீன் தாங்க இந்த விழாக்கில் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சதே லேட்டு. ஸோ டீயை போட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 1 ஹவர் பிரேக் எடுத்து தோசையும் மீன் குழம்பு வச்சு பசங்களுக்கு மார்னிங் டிஃபனும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது மண்டேலேருந்து மார்னிங் கிளாஸ் போகணும். அதனால் கொஞ்சம் இட்லி ஊற வச்சுட்டேன். இட்லி ஊற வச்சு அடுத்து உடனே லஞ்ச் ரெடி பண்ணணும். அதுக்கு தாங்க அரிசி கழுவி வச்சுட்டு அந்த கேப்பில் சரி ஓகே போய் யூனிஃபார்ம்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு உடனே சோப்பை போட்டு துவைச்சாச்சு. துவைச்சி எடுத்ததெல்லாம் மெத்தையில் கொண்டு போய் காயவும் வச்சாச்சு. அடுத்தது கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கலாம் முடியுமா? சாதம் வடித்து ரசம் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடியில் பூலாம் பூத்துருந்தது. அந்த பூவெலாம் பறிச்சுட்டு வந்தேன். பரவாயில்ல, பாப்பாங்க கொஞ்சம் எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. எனர்ஜியாக இருந்தது, ஹாப்பியாகவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம சப்போட்டா செடியில் நிறைய காய்ங்களாம் இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பறித்து எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே பூச்செடி கொடுத்தாங்க. அதை ஒரு பாட்டில் மண்வெட்டி எடுத்து பூச்செடியும் வச்சாச்சு. ஊற வச்ச மாவு ரெடியாக இருக்குது, அரைச்சி எடுத்துடலாம். அடுத்தது ஈவினிங் ஆகிடுச்சிங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை தாங்க பசங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். அதையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நைட்டு டீ போட்டு கொடுத்துட்டு இப்படி தாங்க போகுது என் லைஃபு.